அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவானது ஜூலை மாத ராசி பலன்கள். முதலில் ஜூலை மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி பார்க்கும் பொழுது மீன மனையில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிலையை அடைகிறார். அதாவது ஜூலை மாதம் 13ஆம் தேதி. அதே போல சூரிய பகவான் மிதுனத்திலிருந்து கடகமனைக்கு பயிற்சியாகிறார் ஜூலை மாதம் 16ஆம் தேதி. ஜூலை மாதம் 18ஆம் தேதி கடகமனையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் வக்ர நிலையை அடைகிறார். செவ்வாய் பகவான் சிம்ம மனையில் வீற்றிருக்கிறார் அல்லவா, கேதுவோடு சேர்ந்திருக்கார். அந்த செவ்வாயினுடைய பயிற்சியானது ஜூலை மாதம் 28ஆம் தேதி சிம்மத்திலிருந்து கன்னிமனைக்கு பயிற்சியாகிறது. அதே போல சுக்கிர பகவான் ரிஷப மனையில் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார். ஸோ இந்த ஜூலை மாதம் 26ஆம் தேதி அன்று மிதுன மனைக்கு பயிற்சியாகிறது. ராகு பகவான் கும்பமனையிலும் கேது பகவான் சிம்ம மனையிலும் இருக்க, சந்திரன் மனோ காரகனான சந்திரன் இந்த ஜூலை மாதத்தின் தொடக்கத்தில் கன்னிமனையில் பிரவேசிக்கிறார். ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த ஜூலை மாதம் என்ன நடக்கும், என்ன பலன், எப்படி இருக்கணும் என்பதை பற்றியும் எந்த தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மிதுன ராசி அன்பர்களே, ஜூலை மாதம் எப்படி இருக்கும், என்ன பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது முதலில் உங்களுடைய எண்ணம், செயல், சிந்தனைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது உங்கள் ராசியில் சூரியனும் குருவும் இணைவு பெற்று உட்கார்ந்துருக்கு. அப்போ குருங்கிறது யாரு, உங்கள் ஜாதகப்படி 7க்குரியவன் 10க்குரியவன். சூரியனுங்கிறது முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி. அப்போ உங்கள் முயற்சியால் இந்த மாதம் தொழில் அமையும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. தொழிலை பற்றிய எண்ண ஓட்டங்கள், சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். தொழிலுக்காக பெரிய மனிதர்களின் தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படுத்தும். குருவும் சூரியனும் இணைந்தாலே அங்கே சிவராஜ யோகம் ஏற்படுகிறது. அப்போ சிவராஜ யோகத்தால் நீங்கள் யார் என்று வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தக்கூடிய தன்மைகளை உருவாக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் அமையப்பெறுகிறது. அப்போ தொழில் வளர்ச்சிக்கு உதவப் போகிறீர்கள். அதாவது தொழிலின் மூலமாக லாபங்களை பெருக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். 3ஆம் இடம் என்ன, ஒப்பந்தங்கள், புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அரசின் மூலமாக ஒப்பந்தங்கள், அரசு சார்ந்த விஷயத்தில் என்னென்ன தடைகளை சந்தித்து கொண்டிருந்தீர்களோ அந்த தடைகள் நிவர்த்தியாகி அரசு காரியத்தில் சாதிக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மிதுனத்துக்கு நிச்சயமாக அமையும். உங்கள் ராசிதிபதி வக்ரமாக உட்கார போகிறார். எப்போ உட்கார போகிறார்? வக்ரமாக இந்த புதன் பகவான் 18ஆம் தேதி, அதாவது ஜூலை மாதம் 18ஆம் தேதி வக்ரமாக அமையும் போது நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செய்யணும். அவ்வளோதான். வக்ரம் அப்படின்னா 2 தடவை, ஒரு விஷயத்தை 2 தடவை செய்யக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கிவிடும். குழந்தைகள் நலன் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த ஜூலை மாதம் சூப்பராக இருக்க போகிறாங்க. குழந்தைகள் ஆசைப்பட்ட விஷயங்கள் கிடைக்கும். குழந்தைகளினுடைய படிப்பு பிரமாதமாக இருக்க போகிறது. அந்த குரு என்கின்ற கிரகம் குழந்தை காரக கிரகம், குழந்தை ஸ்தானத்தை பார்க்குது. சூப்பராக இருக்க போகுது, நல்லா வளரப்போகுது, உங்களுக்கு பிடித்த மாதிரி இருக்க போகிறது, பிடித்த மாதிரி கல்வி பயில போகிறது, பிடித்த மாதிரி கோர்ஸ் கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ குரு 5ஆம் இடத்தை பார்த்தார். அப்போது குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் சாதகமான ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்க போகுதுன்னு சொல்லுவேன். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, 5க்குரியவன் யார்? சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார். 5ஆம் அதிபதி வலிமை. காரக கிரகமான குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்குறார். அப்புறம் என்ன கவலை? நிச்சயமா குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் பிரகாசமாக இருக்கிறது. அதன் மூலமாக குடும்பத்தில் மன மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மிதுனத்துக்கு அமையும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல குட் நியூஸ் அப்படின்னா, 7ஆம் இடத்தை அந்த குரு பார்க்குது. குருவும் சூரியனும் 7ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ என்ன? உங்களுடைய சொந்த முயற்சியால்
இதுவரைக்கு வேலையில் இருந்தவர்கள் இப்போ ஒரு தொழிலை நிறுவலாம் என்கின்ற அமைப்பு ஏற்படுத்தக்கூடிய தன்மை இந்த மாதம் இருக்குது. அதாவது ஒரு கூட்டு தொழிலை செய்யலாம், கணவன் மனைவி 2 பேருமே சேர்ந்து செய்யலாம் என்கின்ற எண்ண ஓட்டத்தை தரக்கூடிய ஒரு மாதமாகவும், இதுவரைக்கு திருமணமே வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய மிதுனராசி என்பவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற அந்த உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும். அதாவது ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவர்கள் கூட 2ஆம் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற எண்ண உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மிதுனத்துக்கு அமையும். தொழில், வேலை, வியாபாரம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் இடத்தில் சனி பகவான் வக்ரம் அடைகிறது இந்த மாதம். அதாவது 13/7/2025 அன்று சனி பகவான் வக்ரமாக போகிறார். வக்ரம் என்ன? சனி பகவான் தன்னுடைய தன்மைகளை, அதாவது இயல்புக்கு மாறிய தன்மையில் இருக்க போறார். அப்போ இதுவரை சனி யாரு? இந்த மிதுனத்துக்கு 8க்குரியவன், அட்டமாதிபதி, வலி, வேதனை, துக்கம், துயரத்தை கொடுக்கக்கூடிய அந்த சனி பகவான் இப்போ வக்ரமடைகிறார். அப்போ இதுவரைக்கு ஒரு தொழிலில் ஒரு வழியை கொடுத்து கொண்டிருந்த இந்த மிதுனத்துக்கு இப்போ வழி இல்லாத நிவர்த்தி கொடுக்க போகிறது. தொழில் நன்றாக நடைபெறப் போகிறது. தொழிலிருந்து வந்த வழிகள் நிவர்த்தி பண்ணுவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளையும் உங்களுக்கு உருவாக்கும். அப்போ என்ன சொல்ல வர, வக்ரமாகும் போது தொழில் நன்றாக அமையப் போகிறது. தொழிலின் மூலமாக வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஜூலை மாதம் அமையப்பெறும். புதிய புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தும். ஏற்கனவே வேலையில் இருக்கக்கூடிய இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்குங்க. வேலையில் இடைஞ்சலோடு இருக்கிற ஒரு அழுத்தம், ப்ரெஷரோடு இருக்கிறவங்களுக்கு இப்போ அது நிவர்த்தியாகும். ப்ரெஷர் இல்லாத ஒரு தன்மை உருவாக்கும். அல்லது இந்த வேலை வேண்டாம், வேற வேலை மாறணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலையை மாற்றலாகி செல்லக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். ஒரு சிலருக்கு இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு என்ன நடக்கும்? ப்ரமோஷன் கிடைக்கும், இடமாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறக்கூடிய அமைப்பில் இருக்கிறது. சார், நான் ஒரு சுகஸ்தானத்தை பெருக்கி கொள்ளக்கூடிய அமைப்பு, அதாவது ஒரு வீடு வாங்கணும், ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுற, அது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4ஆம் இடத்து அதிபதியை பார்க்கணும். 4ஆம் இடத்து அதிபதியான புதன் பகவான் எங்கே இருக்கார்? 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு வக்ர நிலையில் இருக்கிறார். அப்போ டாக்குமெண்ட்டுக்கு காரகிரகமான புதன் வக்ரம். பட் வீட்டுக்கு சொந்தக்காரரான சுக்கிர பகவான் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கார். அப்போ நிச்சயமாக வீடு அமையும். ஆனால் எந்த இடத்த வாங்குறீங்களோ அந்த இடத்துல ஏதாவது வில்லங்கம் இருக்காங்கிறத 100% பார்க்கணும். ஏன்னா புதன் டாக்குமெண்ட்டு காரகிரகம் வக்ரமாக இருக்கிறதுனால அது ஒரு ட்ரபிளை கொடுக்கும். அப்போ அதனால் செக் பண்ணிக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். வீடாக இருந்தாலும், நிலமாக இருந்தாலும், அல்லது எதாக இருந்தாலும் டாக்குமெண்ட் இந்த மிதுனராசி என்பவர்கள் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம், எச்சரிக்கையோடு இந்த ஜூலை மாதம் இருக்க வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 12ஆம் அதிபதி 12ஆம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வலுவாக இருக்கக்கூடிய இந்த மாதம் ஜூலை மாதம். அப்போ 12ஆம் அதிபதி வலுவாக இருக்கும்போது என்ன? விரயம். அப்போ சுப விரயங்களை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். குழந்தைகளுக்காக படிப்பு செலவுகள் வரும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 12ல் இருக்கார். வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கும். வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை கொடுக்கும். ஏன்னா சுக்கிரனுங்கிறது சொகுசுக்கு காரகன் அல்லவா? 12ஆம் அதிபதி. 12 என்பது வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ அந்த இடத்தில் அந்த அதிபதி வலிமையாக இருக்கார். 5ஆம் அதிபதி வலிமையாக இருக்கிறதுனால குழந்தைகள் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு அனுப்புவது, அல்லது வெளிநாட்டு வாணிபத்துக்காக சென்று வருவது, அல்லது வேலைக்காக வெளிநாட்டில் போய் இருப்பது. ஸோ இந்த மாதிரி வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அப்போ வெளிநாட்டு அமைப்புகள் வந்து சேரும். வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மிதுனத்துக்கு நிச்சயமாக அமையும். இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.
இந்த ஜூலை மாதம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்கள் ராசிநாதன் வக்ர நிலை அடைகிறார். வக்ரம் அப்படின்னு என்ன? இயல்புக்கு மாறிய தன்மை. அப்போ வக்ரமாக இருக்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிநாதனுக்குரிய தெய்வம் என்று சொல்லக்கூடிய, அப்போ என்னைக்கு அந்த வழிபடணும் அப்படின்னா, புதன்கிழமை என்று பெருமாள் வழிபாடு. புதன்கிழமை என்று பெருமாள் வழிபாடு எடுத்துக்கொள்வதும், ஒரு தடவை இந்த மாதத்தில் புதன்கிழமை என்று நீங்கள் அதாவது மதுரையில் இருக்கக்கூடிய அம்மன் சென்று வழிபடும் போது நிச்சயமாக உங்களுக்கு அனைத்து விதத்திலும், மதுரை மீனாட்சி அம்மனை வழிபட்டீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாதம் சூப்பராக இருக்க போகுது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த ஜூலை மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்னா நிச்சயமாக இல்லை. ஒவ்வொருடைய ஜாதக அமைப்புகளும் தசாபுத்தியும் வேறுபடும். இந்த கோச்சார பலன்களை தொடர்ந்து ஒரு 3 மாதத்துக்கு பாருங்கள். சரியாக பொருந்தி வருகிறதா அப்படின்னு செக் பண்ணுங்கள். பொருந்தி வரலை அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய ஜாதகத்தில் தசாநாதன் புத்திநாதன் 6, 8, 12ஆம் இடத்தோட தொடர்பு அல்லது அதிபதி தொடர்போட இருக்கும், அல்லது பாவ கிரகங்களுடைய இணைப்பில் இருந்து தசையோ புத்தியோ நடந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தில் இருக்குது, எந்த டிகிரியில் இருக்குது, இப்போ நடப்பு கோச்சார கிரகங்கள் எப்படி இருக்குது, தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் 2025 சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், என்ன கோர்ஸ் படிக்கணும் என்கின்ற விதி அமைப்பு நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு. அப்போ எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா என்னுடைய ஃபியூச்சர் நன்றாக இருக்கும், திருமணம் தடைபட்டு கொண்டே இருக்கிறது, எப்போதான் சார் எனக்கு திருமணம் நடக்கும், எப்போதான் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.